ஜானே அப்படியே என்ன கேளு ஜானே. அப்படின்னு இருந்தா ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கேருந்து நீங்கள் கவரேஜ் பண்ணுவீங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா சார் சொல்கிறாரு ஓனஸ் எல்லாம் கேட்குறாங்க ஓனஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்க வந்து நீங்கள்லாம் பண்ண முடியாது. press எல்லாம் கொஞ்சம் ஒரு சைடில். You want to convey the matter in the presence of journalists, illa what needs to be conveyed? No, I just want to say let the media people wait for some time. they will not come inside. Okay. அது எங்களுக்கு தெரியும் because நான் 2 சர்ச் வாரண்ட் வந்து நான் பார்த்துட்டேன். நான் அதோட ப்ரொசீஜர் இப்போ எனக்கு தெரியும். I just want to know the search warrant ஓட இது வேணும். Okay. We are not doing any search. Okay. As of now, this is a suspected place, so we need to guard the place. வீட்டோட ஓனர் வராங்க, யூ வாண்ட் டு ஓப்பன் த ஹவுஸ்னா தாராளமாக நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் அஃபிஷியல் யூ ஷுட் நாட் டேக் எனி ப்ராப்பர்ட்டி அவுட் ஆஃப் த ஹவுஸ். ஏதாவது இருந்தது சஸ்பெக்டட் ப்ராப்பர்ட்டி இன் கனெக்ஷன் வித் த கேஸ் ரெஜிஸ்டர்னா தட் நீட்ஸ் டு பி ஐடென்டிஃபைட். அது நாங்கள் கேட்டுட்டு அந்த ஐஓட்ட கேட்டுட்டு இல்லைன்னா அந்த யார் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். கேஸ் ரெஜிஸ்டர்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து யாரோட பேர்ல ரெஜிஸ்டர்? இட்ஸ் an input. இது போல ஒரு சஸ்பீஷியஸ் பிளேஸ் டிவி எடுக்கிறதா நீங்க உங்களுக்கு இது எடுக்கிறீங்க நீங்க சார் என்ன பேசுறீங்க? இல்ல, I just want to know case registered in the name of Felix Gerald. கரெக்ட்டுங்களா? Yeah, சொல்லுங்க. We got an information. ஒரு suspected place ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதை காட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் காட் பண்ணுறோம். Suspected place அந்த suspected அதான் based on the inputs. Any information. இல்ல, it has been properly documented. மேம், heated argumentக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம் இருங்க. Be the enforcement agency. நாங்கள் ஒரு லோக்கலில் ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த பிளேஸில் ஏதோ ஒரு சம் அன்வான்ட் இது இருக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைக்கிது. அதனால நாங்கள் காட் பண்ணி வச்சுருக்கோம். நத்திங் மோர் தென் சர்ச் ஆப்ரேஷன் வந்து சர்ச் வாரண்ட் இல்லாமல் நாங்கள் வில் நாட் டூ இட். அதை வந்து லீகலாக என்ன சப்போர்ட் பண்ணுறோமோ அதான் நான் பண்ணுவோம். பியாண்ட் த லா வில் நாட் டூ எனி திங். I should say one thing. Suspected place-ங்கிறீங்க, suspected property-ங்கிறீங்க. It has been properly documented. I have registered in my name. This particular property has been registered in my name. In the particular property நான் வாங்கியிருக்கிறேன்ல, the container house, I have the receipt for the container house. So நீங்க வந்து இஷ்டத்துக்கு suspected property. இங்க யார் சார் சொன்னாங்க suspected property? எல்லாருக்குமே தெரியும். Excuse me, and one more thing. Calm down. No. Let me explain. Ma'am, explain பண்ணிடுறேன் சார். நீங்க சொல்றீங்கல்ல சஸ்பெக்டட் சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் தகவல் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல இது போல நாங்க சொன்னோம்னு சொல்றீங்கல்ல, நாங்க சொல்ற விஷயம் we got an information, any information. எங்களோட போலீஸ் ஜுடிஷியல்ல ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அதுல ஏதோ ஒரு தகவல் வருது, அந்த தகவலோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. அது ஒரு தகவல், அந்த தகவலோட வெராசிட்டி உண்மையா பொய்யாங்கிறதுக்காக நம்ம காட் பண்றோம். வேற நத்திங் மோர் தேன் தட்.
Okay. அதான் One more அது உங்களோட Sir, ப்ராப்பர்ட்டி. one more thing I need to explain here. இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை பற்றியும் இந்த கண்டெய்னர் ஹவுஸ் பற்றியும் எங்கள் சேனல்லையே நாங்கள் ஒரு வீடியோ பண்ணி அது எபிசோடாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் டு த காமன் பீப்புள். Okay. ஸோ இட் இஸ் நாட், நீங்கள் சொல்கிறீங்க சஸ்பெக்டட், ப்ளீஸ் அவாய்ட் தட். இட் இஸ் நாட் அப்போ எப்படி சார் சஸ்பெக்டட் ஆகும்? டிட் யூ செக் அவர் வீடியோ? ஈவன் Sorry, sir, நான் நீங்க என்னோட check ரெசிடென்ஸ் பண்ணீங்களா? இருக்குன்னு வைங்க, நானே ஒரு அலிகேஷன்ல மாட்டேன்னு வச்சுங்களேன், அது வந்து சப்ஜெக்ட் டு சர்ச். நல்லா புரிஞ்சுங்க, நான் கவர்மெண்ட் அஃபிஷியல், அவர் வந்து இதில் இருக்கா அப்படிலாம் கிடையாது. என் மேலே ஒரு அலிகேஷன் வருது, இல்லை நானே ஒரு ஒய்ஃப் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு சம் டாக்ஸ் போகுது, இல்லை சம் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஏதோ சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டிகேஷன்னா அது ப்ரோன் டு சர்ச். அவ்வளவுதான், அதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம். நோ நீட் ஆஃப் ஹீட்டட் ஆர்குமெண்ட் தேவையில்லை. There's no இட் heated, இஸ் I'm not அப்ளிகபிள் டு making எவ்ரி any heated argument because I have undergone two search already. Ma'am, we are not doing any search. Adan Again, sir, I am sir, clarifying one it. more thing I am saying. Unless until May warrant is received, we Today do. date We is May don't. 17th. May 16th நேத்து நைட்டு வந்து 2 போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து ரொம்ப லேட் நைட்டு. ஏன்னா எங்களோட இங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஒரு 6 o'clock எல்லாம் கிளம்பிடுவார். அவருக்கு ஃபோன் இருக்காது, he doesn't have phone. ஸோ அவர் வந்து அங்கே போய் இன்டிமேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து தகவல் வந்துச்சு. நான் இமீடியட்டாக வர முடியாது பிகாஸ் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல் இஸ் ஆல்ரெடி இன் த ஜெயில், இந்த ட்ரிச்சி சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ நான் இமீடியட்டாக சென்னையிலேருந்து இங்கே வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் த கீஸ் ஆர் வித் மீ ஒன்லி. ஸோ ஐ ஹாவ் டு பிரிங் த கீஸ். ஏன்னா எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க சர்ச் வாரண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ் வென் தெர் இஸ் அ போலீஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி சஸ்பெக்டட் அண்ட் ஆல் தட் தே மே பார்ஜ் இன், தே மே வைட் ஓப்பன் அண்ட் கம் அப்படிங்கிறாங்க. இங்கெல்லாம் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு வந்ததான் இது நாங்கள் கட்டினது கிடையாது. ஒரு இடத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சது தான். இதெல்லாம் உடைச்சானா நான் ஆட்களை கூட்டிட்டு வந்து இதை மறுபடியும் வந்து இதை ரெடி பண்றதுக்கு என்னால் முடியாது. பிகாஸ் இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆர் வாட் யூ சே இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஹவுஸ் இது மாதிரி கான்செப்டே கிடையாது. நாங்கள் வந்து ரொம்ப மினிமலிஸ்டாக வாழணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கண்டெய்னர் ஹவுஸ். இட் இஸ் 1 BHK தான், 1 bedroom ஹவுஸ் தான் இது, அதுக்கு மேலே கிடையாது. இது there's nothing secret. ஆனால் நீங்கள் சஸ்பெக்டட்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா. ஸோ இட் இஸ் நாட் சஸ்பெக்டட் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து எங்கேருந்து வாங்கணுங்கிற வரைக்கும் என்கிட்ட பில் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ சஸ்பீஷியஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எப்போவுமே வந்து த போலீஸ், ஐ டோன்ட் நோ வை த போலீஸ் அஃபீஷியல்ஸ் want to say or want to propagate to the public that we are doing something which is not fair. அது எனக்கு புரியல. தயவு செய்து நீங்கள் சஸ்பெக்ட்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே எவிடன்ஸ் கரெக்டாக நான் வச்சிருக்கிறேன் சார். நான் ஸோ டோன்ட் சே சஸ்பெக்டட். அண்ட் எங்க லோக்கல் பீப்புள் வந்து நான் நேத்து எங்களுக்கு வந்து இப்போ சம்திங் போலீஸ் 2 பேர் இங்க வந்தாங்கிற தகவல்லாம் சொல்றீங்களே, இட் இஸ் அவர் டியூட்டி. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா சம்பவ இடத்துக்கு போக வேண்டியது எங்களோட டியூட்டி. எனி இன்ஃபர்மேஷன், ஒரு பர்க்லரி நடந்துச்சுன்னு பொய்யான தகவல் கூட சொல்லுவான், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஒரு அஃபென்ஸ், ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் GCR ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னு தகவல், பொய்யான தகவலாக கூட வரலாம். வி நெவர் பாதர், நாங்கள் இடத்துக்கு போயிடணும். இதுதான் நாங்கள் ஆஸ் எ போலீஸ் அஃபிஷியல் வி டிட் இட். எங்களுக்கு கிடைச்சிருக்கு தகவல் படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனுக்காக கார்ட் பண்ண சொன்னால் கார்டிங். நாங்கள் யாராவது ட்ரெஸ்பாஸ் பண்ணோமா? அது எனக்கு தெரியாது சார். because I don't have the outside camera கிடையாது, எனக்கு தெரியாது. நேத்து we நைட்ல never வந்து trespass, we never conduct search. Let me complete. You on one side you submitting all your explanation. That is not உங்களோட explanation. I do refute. ஒரு நிமிஷம் இருங்க, let me complete. எங்களுக்கு இருந்த based on the information we came here and we got the property. அவ்வளவுதான். Unless until we receive the search warrant, we never do search. And even in your absence, we never do such. In your உங்களுக்கு ஏதாவது தேவைச்சுன்னா with the police officials நீங்கள் வருவோம். நீங்கள் வேணால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். பட் இந்த presence of police officials, since the information has passed, no, without the information, that is, இந்த வீட்டுக்கு எத்தனையோ முறை வந்துட்டு போயிருப்பீங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஊரில் எத்தனையோ வீடு இருக்குது, எல்லா வீட்லேயுமா நாங்கள் போயிட்டு கார்ட் பண்ணுறோம். There is an input, there is an information. Based on the information, we are here. Simple. இதை போயிட்டு நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு நான் ஏன் சார் காம்ப்ளிகேட் you are doing it.
we are not doing it ma'am. Choice நீங்க of கோஆபரேட் words are பண்ணணும் not correct, sir. ma'am. நீங்க வந்து சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னு இருக்குது. சஸ்பெக்டட் ப்ராப்பர்ட்டின்னு இவர் சொல்றதுல எந்த வித இதுவும் இல்ல. there is choice of words. சார் நாங்க சர்ச் ஒரு நிமிஷம் இருங்க சார். சர்ச்ங்கிற பாயிண்ட்க்கு நான் வரல சார். திரும்ப நான் பதிவு பண்றேன். sir, சர்ச்ங்கிற can I say one more thing? பாயிண்ட் unless until we Sir, receive one the more search warrant detail. we never conduct search. மேடம் சார் இல்ல இன்னும் ஒரு விஷயம் கூட நான் சொல்லணும். ஏற்கனவே 2 சர்ச் வாரண்ட் எனக்கு வந்துச்சு சென்னையில. 2 சர்ச் வாரண்ட்லயும் என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு அந்த பர்சனல் ஃபோன் நம்பர் ட்ரிச்சில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்காதா? இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் எனக்கு வந்து நான் பீயிங் ஒரு சார் இது உண்மையில என்னோட நிலைமையை சொல்றேன் சார். நீங்க நல்லா சொல்லுங்க மேடம். தனிப்பட்ட முறையில எனக்கு கால் பண்ணி நாட் இன் மை பிரசன்ஸ் தனியா போயிட்டு பேக்ரவுண்ட்ல என்ன வேணா நீங்க பேசலாம். தப்பு கிடையாது. போலீஸ் நான் என்னோட ஃபோன் நம்பர் இருந்திருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க அப்படிதான் சார் சொன்னாங்க. சார் நாங்க சர்ச் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க சர்ச் பண்ணல. திரும்பவும் நான் பதிவு பண்றேன். லீகல் டாக்குமெண்ட் இல்லாம நாங்க சர்ச் பண்ண மாட்டோம். லீகல் டாக்குமெண்ட் என்கிட்ட இல்ல. ஆபீசர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. லீகல் டாக்குமெண்ட் இட் இஸ் நாட் அபௌட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அமைதி லீகல் டாக்குமெண்ட் வாரண்ட் அமைதி ஐயா லீகல் டாக்குமெண்ட் இல்லாம எப்படி லீகல் இருங்க அமைதி இட் இஸ் ஆல் அபௌட் தி வாரண்ட். இருங்க ஐயா இப்போ 2 சோதனை ஏற்கனவே நடந்துருச்சு சென்னையில். வழக்கறிஞர் தான் இப்போ இதை சோதனை செய்யலைன்னு சொல்றீங்கல்ல, அது நாங்கள் சோதனை செய்வதற்காக வரலைன்னு சொல்றீங்க, அப்படித்தான் சொல்றீங்க. அதை தான் நான் திரும்ப பதிவு பண்றேன். அப்போ ஒரு இந்த இடத்தினுடைய உரிமையாளர்ங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க வர சொன்னாங்க, வர சொல்லியிருக்காங்க. நீங்க நாங்க என்ன செய்யணும்? டிராவல் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க. இல்லை நீங்க ஐயா ஹவுஸ் சர்ச்சில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்மேட்ஸ் தான் நாங்கள் பண்ணணும். வேற சம் ப்ரொசீஜர்ஸ். இன்மேட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. பிரேக் ஓப்பனுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல வந்ததோட நோக்கம் லோக்கல் போலீஸுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஜுடிக்ஷன் சம்வேர் எல்ஸ், நாட் இன் திருவாரூர். நாங்கள் வந்தோட நோக்கம் வி காட் அ ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். திஸ் ப்ராப்பர்ட்டி ஹஸ் டு பி கார்டட். எங்களுக்கு தெரியாது என்ன ஒரு அந்த இடத்துல தேவையில்லாத மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் இன்ஃபர்மேஷன். நாங்கள் மூவ்மெண்ட் இந்த மெயின் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். நாங்கள் வந்து காட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ட்ரெஸ் பாஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. பிரேக் ஓப்பன் பண்ணல. ப்ராப்பரா உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்தாச்சு. ப்ளீஸ் வெயிட். நீங்க தான சொன்னீங்க கம்யூனிகேஷன் வந்து கேரி அவுட் சர்ச் நீங்க தான பிரேக் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இல்ல பிரேக் பண்ணுவோம். நீங்க தான சார் பதிவு பண்ணீங்க. எங்களுக்கு அந்த தகவல் தெரியாது. நீங்க தான சொல்றோம். இந்த தகவல் கிடைச்சது. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து ஆளுக்கு ஆளு கிறிஸ்காஸ்ல பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டானுங்க. I will be mime. Okay sir, we'll start the thing. I want to know how many of you are entering. Whatever you are சொல்றதே விஷயத்தை நீங்க என்ன அமைதியா இருங்க. அதாவது நீங்க சொல்றது உள்ள நுழையல, நம்ம பூட்ட உடைக்கல, சோதிக்கல. நீங்க சொல்றீங்க இந்த இடத்தின் மீது சில சந்தேகங்கள், ஐயப்பாடுகள், எங்களுக்கு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதனால இந்த இடத்தை நாங்க வந்து பாதுகாக்க வேண்டிய எழுத்து மூலமான ஏதாவது உத்தரவுகள் இருக்கிறதா சார்? அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒரு போன்ல கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் சார். அந்த இன்ஃபர்மேஷனோட வெரைசிட்டியை நாங்க பார்க்காம நாளைக்கு எங்களை அலிகேட் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த வெரைசிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணினோம். ஆமாம் ஸோ அண்ட் ஸோ இன்ஃபர்மேஷன் இந்த டயத்தில் வந்துச்சு, நாங்கள் காட் பண்ணோம். இந்த எந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வராங்களோ லெட் தம் கம் வித் த லீகல் டாக்குமெண்ட் ஆஸ் அட்வொகேட் has said with the search warrant-ஓட வரட்டும். Without the papers will not end up in any search. அது வந்து நாங்கள் தெளிவாக அவர் உள்ள நுழைய வரலையா, சோதிக்க வரலையா, இடத்தை வந்து காட் பண்றத சொல்லி அவருக்கு உத்தரவா. அந்த உத்தரவு வந்து எழுத்து மூலமான உத்தரவு எதுவும் அவர் நம்ம கிட்ட காட்டல. ஆனா ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர் இருக்கும் பொழுது அவர் நிலத்தினுடைய உரிமையாளரை நீ உள்ளே நுழைய கூடாது, நாங்க நுழையலன்னு சொல்லவே இல்லைங்க சார். நல்லா ஒரு நிமிஷம். அது தவறான புரிதலா இருக்கும். See, you are the owner of the property. நீங்க தாராளமா ஒரு நிமிஷம் இருங்க. ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி உங்களை வந்து நாங்க ஸ்டாப் பண்ணல. பட் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உள்ள போறமா இருந்துச்சுன்னா மேபி சீனியர் அஃபீஷியல் வரட்டும், வெயிட் பண்ணுங்க மேடம், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி யூ மே நாட் பி ஸ்டாப். ஒன் திங், if she wants to go inside and have a look na very well, she can very well go only in the presence of police officer. Maybe in மஃப்டில கூட ஆளுங்க வீட்டுக்குள்ள போறது கூட நீங்க கூட இல்ல அத நம்ம சரி பண்ணிக்கலாம். அதாவது இல்ல இந்த ஒரு பெண் காவல் ஆய்வாளர் இருக்காங்க, உமன் போலீஸ் வந்துருவாங்க, ரெவென்யூ ஆபீசர் வந்துட்டாங்க. 3 பேர் போங்க, போயிட்டு வந்து there is no point of heating filtered argument. இதுல ஒண்ணு கிடையாது சார். என்னன்னா நீங்க வந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி. அப்ப
ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படாமல் எழுத்துப்பூர்வமா ஒரு நிமிஷம் சிறு திருத்தம் சார். எழுத்துப்பூர்வமா அறிவிப்பு கொடுக்காம இல்லாம எங்களுக்கு ஒரு தகவல் வந்து செய்தியா வருது. ஒரு நிமிஷம் மேம், அது வந்து பைபாஸர் கூட கொடுக்கலாம். ஒருத்தன் ₹1 பூத்து காயின்ல கூட போட்டு பேசிட்டு போகலாம். சார் இது போல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, வெரிஃபை அது போலீஸ் அபிஷியலோட டியூட்டி. நாங்க இடத்துக்கு வந்துடணும். மேபி இங்க ஒரு பாம்பை பிளான் பண்ணிருக்கான்னு ஒரு ஹோக்ஸ் கால் வருதுன்னு வைங்க, 99.99% உங்களுக்கு தெரியும் அது வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால அதை அட்டன் பண்ணாம இருக்க முடியுமா? It is an information. That information has to be attended and has to verify the veracity of the information. இருந்ததா இல்லையா செக் பண்ணுங்க. சாதாரண மக்கள், சாதாரண குடிமக்கள், பொதுமக்கள், ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் சிறையில் இருக்காரு. அப்போ அவங்க சென்னையிலிருந்து பயணித்து அவங்க இடத்துல ஏதோ இரவுல இருந்தே காவல்துறை இருக்குன்னு தெரிஞ்சவொன்னு கேள்விப்பட்டு பதறி ஓடி விடுறாங்க. நீங்க வரலைன்னா Security is very much available. இல்ல ஐயா, Security is very much available. Securityக்கு தெரியும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா எனக்கு எத்தகைய எனக்கு எந்த நீங்க வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், எல்லா விஷயத்துக்கு வந்து ஒரு கெசட்டட் ஆபீசர் இவங்க வந்து அவரே கெசட்டட் ஆபீசர் தான் இருக்கணும். என்னன்னா எங்களுக்கு எத்தகைய சர்ச் வாரண்டும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு உங்களிடம் காவல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான தகவலும் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படவில்லை. தற்பொழுது வந்து நீங்க உள்ள போகலாம் நீங்க சொல்றீங்க. You are making a document to the media. குறைஞ்சபட்சம் இதாச்சும் ஒரு நிமிஷம், எங்களோட குறைஞ்சபட்சம் இந்த அம்மா இருக்காங்க, காவல் ஆய்வாளர் அம்மா, இந்த கிராம நிர்வாகிகள் இவங்க போயிட்டு வந்துட்டு அதோட பதிவாக்க information pillar to the post. அதுதான் உங்களோட நோக்கம். எங்களோடது we are not prohibiting anybody. She is the owner of the property. She can very well go and visit the property in the presence of police official. யூனிஃபார்ம்ல வரது உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா I can send mufti police official also. இதோட இதை ஸ்டாப் பண்ணலாம். இது தேவையில்லாம you are making document. 3 பெண்களுமே போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து இந்த அம்மாட்ட வந்து எழுத்து மூலமா எழுதி வாங்கிட்டு போயிடுறாங்க. பிரியோ இருக்காங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் இவங்க எங்க இருக்காங்க? தலைவர் எங்க வீட்டுக்குள்ள ஏதோ இல்லைன்றதை பதிவு பண்ணிடுறேன். வட்டம் ரெவன்யூ அபிஷியல் தலைவர் சேகர் பாபு. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இன்ஸ்பெக்டர் இல்ல அது மேடம் அது செய்தியில் ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்திருக்குன்னு சொல்றாங்க. சோதனை யாரும் தடுக்க முடியாது, சீசர் தான் கேள்விக்குரியது. அப்போ சோதனை செய்யணுங்கிற ஒரு இது அவங்களுக்கு வந்திருக்கிறதுனால அதுக்கு நம்ம ஒத்துழைப்போம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க, இவ்வளவு ஊடகங்கள் இருக்கு, என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பதிவாகட்டும். இதுவும் வந்து நாளைக்கு மனித உரிமைகள் ஆணையத்துல வேற வகையான இதுவும் வந்து அவங்களுக்கு நடவடிக்கைக்கு முடிஞ்சதுங்களா? ஸ்டாப் பண்ணிங்க சார். அவரு உள்ள போற ஸ்டாப் பண்ணி வச்சுங்க. இதுதான் நீ கார்ட் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா சட்டப்படியான உங்களுக்கு பண்ணலாம் அதிகாரம் அதெல்லாம் ஓகே. கார்ட் பண்றதுக்கு விஏஓ வரணுன்ற இல்லை கார்டுக்கு வந்து விஏஓ நீங்கள் கூப்பிட்ட ரெவன்யூ அபிஷியல் வந்தாங்க. என்மீட்டர் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த இது தேவை இருக்கோ அப்போதைக்கு லோக்கல் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது சர்ச் தான். அதுக்காக தான் அவசரமாக சாப்பிடாம கூட வந்தோம். அது மேபி மிஸ்நாமர் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தகவலாக கூட புரிதலாக வந்திருக்கு. யாரு புதுசாக சொன்னது? Be the right person, be the competent person. Be clarified it. Before my clarification, you explained to the media. Okay, sir. Can I say one thing? 2 searches in that paper. My phone number was there. Why don't you call from that phone number? Why don't you intimate to me? Are we the investigation officer? எங்களோட மக்கள் வந்து கால் பண்ணலங்கறாங்க. அது வந்து எடுத்து கால் பண்ணிருக்காங்க. No need to drag on the issue. உங்களுக்கு தரப்புல நாங்க we are not prohibiting. தரப்புல இருந்து வருவாங்க. யார் போறாங்க? இன்ஸ்பெக்டர் மட்டும் உள்ள இருக்குமா? இன்ஸ்பெக்டர் வெளியில நின்றுங்க, தேவைன்னா நீங்க உள்ள போயிடலாம். மேடம் வீட்டை நல்லா திறந்து லைட் வீட்டு போட்டு டார்ச் அடிச்சு அம்மா இருக்காங்க பதிவு பண்ணி காட்டிக்கிறீங்க. உள்ள போக ரிப்போர்ட்டர் போலாம்ல. நீங்க வந்து செல்லுல கூட வீடியோ எடுத்துக்கிறீங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர் Right? இது வரைக்கும் வரலாமா?
ப்ராப்பர்ட்டி ஓனர் போட்டு கூட யார் போறாங்க? அவங்க கூட யார் போறாங்க? just documenting the total. இல்ல சார், எந்த போறீங்க? We have have the apprehension. sir, you have the apprehension. Videographer is with us. Any of contraband or any such. நீங்க அழைச்சு யாரும் போக நீங்க அக்கம்பைன் பண்ணிட்டீங்க. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். பேசிக்கான எனக்கு நீங்க வேணா உங்களோட போன்ல வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. நாங்க வெளியாளுங்களை அனுப்ப முடியாது. நீங்க உள்ளுக்குள்ள நீங்க உங்க ப்ராப்பர்ட்டி ஓனர் இல்ல என்னோட ஹவுஸுக்கு என்ன வாங்கண்ணே. ஜானே I don't carry இப்படியா, anything இப்படியா? other than the இப்படியா? I didn't carry போறீங்களா even the கூட? நீங்க cell வீடியோகிராஃப் phone கூட நான் எடுத்துட்டு வரல. கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். I didn't carry it. அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. நான் உள்ளார போலாமா? எனக்கு இன்னும் ஒரு பேசிக்கான தேவை இருக்கு. எங்கள்கிட்ட கேட்பாங்க. எங்களுக்கு வரீங்களா நீங்க? இல்ல நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் சார். சார் அவங்க ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒரு நிமிஷம் இருங்க சார். ப்ராப்பர்ட்டி ஓனர் போறாங்க. அவங்க கூட வருவாங்க. நீங்க வேணா வீடியோகிராஃப் பண்ணுங்க. அம்மா இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல உள்ளார அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது உங்க சேனல் வரப்ப எங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல. நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க சேனல்ல வராது. அப்ப அந்த மாதிரினா சொல்லுங்க. ஓகே தான். எங்க சேனல்ல வராது. இவங்க மட்டும் தான் வந்து யூடியூப்ல அந்த மாதிரி Facebookல போட்டா நாங்க எங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல. சார் உங்க ப்ரொஃபஷன் வந்து நீங்க பேசுங்க சார், தப்பு இல்ல. உள்ளுக்குள்ள வீடியோகிராஃபர் நாட் அலோட். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஓனர் போறாங்க. வாங்கிட்டு அனுப்புங்க சார். சார் அவங்க யூடியூப் வச்சிருக்காங்க அதை பத்தி எவ்வளவு இல்லைங்க சார். அது அவங்களோட போனை நாங்க போயிட்டு எதையும் டச் பண்ண மாட்டோம். அது அவங்களோட போன். போனோட ப்ராப்பர்ட்டி ஓனர் ஃபோன் பண்ணுங்க. யூ கேரி யுவர் ஃபோன் மேடம். இல்ல நான் எப்பவே வச்சேன். ஏன்னா என்ன ரெண்டு சர்ச் வாரண்ட்ல போனை கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. உங்க கூட போறவரோட போன் உங்க கூட போறது யாருங்க? என் கூட போறது வந்து மிஸ்டர் மோகன் அண்ட் மிஸ்டர் பாஸ்கர். பாஸ்கர் வாங்க. என் கூட வந்து ரெண்டு பேர் வராங்க. மிஸ்டர் பாஸ்கர் அண்ட் மிஸ்டர் மோகன். மிஸ்டர் பாஸ்கர் வந்து என்னோட ரிலேட்டிவ் அண்ட் மிஸ்டர் மோகன் இஸ் a லாயர். நீங்க வெளியில கேட்டு உள்ளுக்குள்ள பாஸ்கர் ஓபன் பண்ணுங்க. கேட்டுக்கு இன்சைடு நீங்க தலைவர் போ. எத்தனை பேர் ஏன் வரீங்க? இல்ல அவர் மத்திய போலீஸ் கேட்டாங்க. மத்திய போலீஸ் அவர் உள்ள வர மாட்டாங்க. இல்ல அப்புறம் அவருக்கு சார் இப்படி காம்ப்ளிகேட் ஆகாதீங்க சார். என்னாச்சு? என்ன காம்ப்ளிகேஷனுங்க? என்ன காம்ப்ளிகேஷன் சார்? ரங்கராஜ் இங்க இருந்து வீடியோகிராஃப் பண்ணுங்க. ரங்கராஜ் பிரபாகர் போயிட்டு வாங்க, குயிக்கா முடிங்க. இங்க இருந்து வீடியோகிராஃப் பண்ணுங்க. ஏதோ ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது மாட்டுக்கு யாருக்கு நடந்து போட்டு அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் சார். யாரு உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். அப்புறம் போலீஸ் போறாங்க. போலீஸ் தான் சார் கார்ட் பண்ணவங்க அஃபீஷியல் போலீஸ். சரி அவங்க செய்தி போட ஏதாவது பண்ணாலும் பரவாயில்லையா? உங்களுக்கு செய்தி போடுறதை பற்றி எங்களுக்கு சுத்த முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிவிங்க சொல்லுங்கள். புதிய தலைமையில் சொல்லிடுங்க. நீங்கள் உள்ள டிஎஸ்பி விட மாட்டான்னு சொல்லிடுங்க. ஆமாம் சார், அவர் எப்படி பேசுகிறாரு? ஆமா சார். அப்புறம் அவங்க போலீஸ் யாருமே யாருமே பண்ண போக விடாது. கூடாது. நீங்கள் எப்படி பேசுறீங்க? ஆர்கியூ பண்ண விடாது சார். We are not the scapegoat. Left and right. சார் நீங்க போட்டுட்டீங்க. நான் என்ன பண்றது? சார் அது உங்களோட ப்ரொஃபஷனல் அசாட். நாங்கள் அதுக்காக இங்கே வரலைங்க. அது உங்களோட ப்ரொஃபஷனல் அசாட். We are not the scapegoat.